அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு சீமான் தரப்போற சிறப்பு பயிற்சி, இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த 10 வருட காலமாக தமிழ்நாட்டு மீனவர்களை பார்த்தீங்கன்னா இலங்கை கடல் படையினர் சுட்டு கொல்றதும் கூப்பிட்டு வச்சு மொட்டை அடிச்சு விடுறதும் அப்படின்னு ரொம்பவே கொடுமைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடல்ல மீன் மாட்டாத காரணத்தினால தூரமாக போய் இலங்கை பார்டருக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம தான் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் கடல்ல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பார்டரை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு உடனடியாக எந்த ஒரு கேள்வியுமே இல்லாம தமிழக மீனவர்களை சுட்டு கொல்றதும், அதற்கு பிறகு அவங்களை சிறைப்படுத்தி பல்வேறு கொடுமைகளை கொடுத்து மொட்டை அடிச்சு அதை வீடியோவாக எடுத்து வெளியிடுறதும் அப்படின்னு இலங்கை கடல் படையினர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான காரியங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதை விட ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாம இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். கள்ள சாராயம் குடிச்சு உயிரிழந்தவனுடைய குடும்பத்திற்கு கூட 10 லட்சம் தரும்போது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக மீன் பிடிக்க போய் வேற ஒரு நாடிடம் சிக்கி சின்னாபின்னமாய் சாவரவனுக்கு எந்த ஒரு நிதியுமே தராம இருக்கிறது அப்படின்றது எதனால அப்படின்னு பல்வேறு தரப்பினர் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்காங்க. முக்கியமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல தமிழ்நாடு அரசு மேல தன்னுடைய முழு காட்டத்தையுமே காட்டியிருக்காரு. இதே அந்த இலங்கை கடல் படையினரை நம்மளுடைய மீனவன் சுட்டுக்கொண்டா அந்த நாட்டு அரசாங்கம் சும்மா இருப்பாங்களா அப்படின்னும், எதனால உங்க நாட்டு மக்கள் மேல உங்களுக்கே அக்கறை இல்லை அப்படின்னு ஆரம்பத்துல அதிமுக கட்சி ஆட்சியில் இருக்க போதுல இருந்து இப்ப திமுக கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்குமே இந்த ஒரு கேள்வியை சீமான் அவர்கள் கேட்டுட்டே தான் இருக்காரு. ஆனா அரசாங்கம் பாத்தீங்கன்னா இதற்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ரொம்பவே கடுப்பான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்த உடனே தமிழக மீனவர்கள் அனைவருமே ஒன்று திரட்டி அவங்களுக்கு துப்பாக்கி சுடுதலும் அதற்கு பிறகு குண்டு போடுற முறையை கற்றுக் கொடுக்க போறேன் அப்படின்னும், எவனாவது உன் மேல தாக்குதலை நடத்தினா அப்படின்னா உடனடியாக அவன் மேல குண்டை வீசு, துப்பாக்கி எடுத்து சுடு, அதுக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ச்சை மிகுந்த ஒரு பேச்சு தான் தற்போது பேசியிருக்காரு. தமிழக மீனவர்களை சுட்டு கொல்றாங்களே அப்படின்னு ஆதங்கத்தில் பேசக்கூடிய சீமான் அவர்களுடைய பேச்சை மட்டுமே கண்டிக்கக்கூடிய அரசாங்கம் அவர் எதற்காக இவ்வளவு ஆதங்கப்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இருக்கிறதா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களை இன்னும் கோபமடைய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.